ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஈஸி ரெசிபி. இன்னைக்கான ஸ்பெஷல் பொட்டேட்டோ மஷ்ரூம் குருமா. இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் போதும். இது சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, பூரி கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறப்போ ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதில் வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாவை கூட சேர்த்துக்கோங்க. தனியாவையும் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 2 இன்ச் தேங்காய் பத்தையை பொடியாக நறுக்கி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 கப் போல் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சூட்லேயே கசகசா நல்லா பொரிஞ்சிடும். நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சியை பொறுமையை நிறுத்தி அரைச்சி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான உடனே 1 ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சில் சேர்த்து நல்லா சோம்பு பொரிய விட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 200 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 30% வெந்ததும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா கலந்து விடுங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. மஷ்ரூம் ஒரு 30% குக் ஆனால் போதும். ஒரு 30% குக் ஆனதும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 100 கிராம்ஸ் பட்டாணியை அதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மசாலாலாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாஃப்டாக அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 200 ml தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இதை கூட சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வர விட்டு எடுத்திங்கன்னா சுவையான குருமா தயார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.